ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மில்க் கேக் தாங்க. இது டுல்சே டி லெச்சே ஃபேம் ப்ளஸ் லெச்சஸ் கேக். வாங்கங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த கேக்குக்கு டுல்சே டி லெச்சே ஃபேம் கேரமல் சாஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு டின் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்கை நம்ம இப்போ நல்லா பாயில் பண்ண போகிறோம். அது ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு. இதுக்காக கண்டென்ஸ் மில்க் டின்ல இருந்து லேபிள ரிமூவ் பண்ணிடலாங்க. ஒரு டீப் பேன் எடுத்து அதுல தண்ணியை ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. அதுல இந்த டின்னை பிளேஸ் பண்ணிடலாம். இத நம்ம இப்ப ஒரு 2.5 மணி நேரம் லோ மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ண போறோங்க. இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சோம்னே அப்பப்ப இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தண்ணி குறைஞ்சிருந்தா நல்ல ஹாட் வாட்டரை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை கேர்ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்து வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வெளியே எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு டுல்சே டி லெச்சே கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 6 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா எண்ணெய், 1 கப் மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார், 3/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 முட்டை, 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். கேக் பேட்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. ஓவன் இல்லாதவங்களுக்கு இதை எப்படி ஒரு ஸ்டவ் டாப்ல பண்ணலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேங்க. 3 முட்டை எடுத்து வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சிடலாங்க. இந்த கேக் ஒரு டர்க்கிஷ் கேக்குங்க. இதை மில்க் கேக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கேக் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சமான கேக். அது மட்டும் இல்லை, நான் கேக் ரொம்ப சாப்பிட மாட்டேன். பட் என்னோட பெஸ்ட் ஃபேவரட் கேக் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. முட்டையிலிருந்து இப்போ வெள்ளைக்கருவை தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகரை ஆட் பண்ண பிறகு இதை நல்லா ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இதை பீட் பண்ணணும். அப்போதான் அது ஒரு நல்ல சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்ல ஒரு க்ரீமாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்த பிறகு அதோட ஸ்டிஃப்னஸை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும் போது க்ரீம் கீழே விழக்கூடாதுங்க. இப்ப இதுல 6 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த மஞ்சக்கரு, மீதி இருக்க சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சல்லடை எடுத்து அதுல மைதா மாவு, பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுல இப்ப கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பால் விட்டு விட்டு ஹேண்ட் பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ல வெள்ளைக்கருல செஞ்சு வச்ச மிக்சரை சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணாதீங்க. இதுல வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து லைட்டா கிளறிக்கலாங்க. பேக்கிங் பேன் எடுத்து அதுல பட்டர் தடவிக்கோங்க. அதுல இப்ப நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 7x11 பேக்கிங் பேன்ல பண்ணியிருக்கேன். ஓவன் ப்ரீஹீட் ஆனோடனே பேக்கிங் ட்ரே எடுத்து நம்ம உள்ள பிளேஸ் பண்ணிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது பேக் ஆகணும். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்ல சோக் பண்றது தாங்க. ஸோ ட்ரெஸ் லெச்சேஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா 3 வகையான மில்க்ல சோக் பண்ண ஒரு கேக் அப்படின்றதுனால தான். ஸோ இதுக்கு தேவையான மில்க்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டட் மில்க், கண்டென்ஸ் மில்க் அண்ட் ஹெவி க்ரீம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த சோக்கிங் பண்ண போறோங்க. ஒரு பேன் எடுத்து அதுல பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க.
இப்ப சப்போஸ் நீங்க ஒரு 2 கப் பால் ஊத்துனீங்கன்னா அது 1 கப் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் இப்ப நல்லா 3/4 கப்புக்கு கொதிச்சிருச்சுங்க. சோ இதுல இப்ப நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போறேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு நீங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. அதுல அப்படியே நம்ம இப்ப ஹெவி கிரீமையும் ஆட் பண்ணிடலாம். இத ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா கொதிக்க விட்டுட்டு இப்ப நம்ம இத இறக்கிடலாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சுங்க. இப்ப கேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. வாவ்! சூப்பரா கேக் ரெடி ஆயாச்சு. இப்ப இதுல ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்கங்க. நம்ம சோக்கிங்காக செஞ்சு வச்ச மில்க் மிக்சரை இதுல இப்ப நம்ம ஊத்திடலாம். ரொம்ப ஊத்த வேணாம். ஒரு 2-3 கரண்டி மட்டும் இதுல ஊத்துனா போதுங்க. இப்ப இது மேல நம்ம செஞ்சு வச்சிருந்த கேரமல் டாப்பிங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வாவ்! சூப்பரா கேக் ரெடி ஆயாச்சுங்க. இப்ப இத ஒரு 1 hour சில் பண்ணிக்கலாம். இந்த கேக்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மில்க் மிக்சரை இதுல ஊத்தி சர்வ் பண்ணுங்கங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching Indian Insta Cooking. Yummy and